ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மணிவேல் சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்? ஆமாங்க, நம்ம சென்னையில் இருக்கிற மாமல்லபுரத்தில் தான் இருக்கோம். இங்கே இருக்கிற அழகான சிற்பங்களை பார்க்கறதுக்காக தான் நம்ம எல்லோரும் வந்திருக்கோம். வாங்க, நீங்களும் என் கூட வந்து இந்த காணொலியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ஒன் டே லீவ் கிடச்சிச்சிங்க. சரி வாங்க எல்லாம் போகலான்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்திருந்தோம். அதனால் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மகாபலிபுரம் கிளம்பிட்டோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒற்றைக்கல் ரதங்கள் பார்க்கறதுக்கு பயங்கரமான அழகான சிற்பங்கள்லாம் எல்லாமே இருந்தது. ரொம்ப எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். நம்மளாம் யோசிப்போம்ல, எப்படி இந்த மாதிரி ஒரு பாறையில் இந்த அளவுக்கு அழகாக சிற்பங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. அதாவது ஒரு முறை வந்து நரசிம்மர் வந்து என்ன பண்ணாராம், தனது தந்தையோட வந்து ஒரு உலா போயிட்டு இருந்திருக்காரு. அப்போது ஒரு பாறையின் மீது வந்து ஒரு யானையோட படம் வரைஞ்சாராம். அதை பார்த்த பிறகு தான் அவருடைய தந்தைக்கு பாறைகள்லையும் நம்ம அழியா சிற்பங்களும் கோவில்களும் கட்ட முடியும் அப்படின்ற எண்ணம் தோன்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமோங்க, நம்ம பார்க்கறதுக்கு சிறந்த முறையில் நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியாக தாங்க அவருக்கு வந்து இந்த ஐடியா தோணிருக்கு அப்படின்னே சொல்லலாம். 1984 யுனெஸ்கோ உலக பண்பாட்டு சின்னம் அப்படின்னு மாமல்லபுரம் நினைவு சின்னவங்களை அறிவிச்சாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மணிவேல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.